ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கும்பகோணத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடு முட்டியதில் 70 வயதான மூதாட்டி படுகாயமடைந்த சம்பவம் அங்குள்ள பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மகாமக குளம் அருகே வாழைப்பழம் வியாபாரம் செய்து வந்த ராணி என்ற மூதாட்டி குடிநீர் அருந்துவதற்காக வண்டியை விட்டு சென்றபோது சாலையில் சுற்றித் திரிந்த மாடு அவரை முட்டியதில் தரையில் விழுந்து படுகாயமடைந்தார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் உடனே மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அவர் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். கும்பகோணம் மாநகராட்சி பகுதிகளில் மாடுகள் மற்றும் நாய்கள் கட்டுப்பாடின்றி சாலையில் சுற்றித் திரிவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் விபத்துகள் மற்றும் உயிரச்சம் நிலவுகிறது. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். அதை மாடு தொல்லை தாங்க முடியல. நான் இந்தாண்ட இருந்து அந்தாண்ட போய் தண்ணி குடிக்க தண்ணி தான் தூக்க போனேன். அதுக்குள்ளே என்னை இப்படி முட்டி தள்ளி விட்டுது. கும்பகோணம் இந்த மாநகராட்சி முழுக்க இந்த மாடு தொல்லை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அன்றாட ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் எங்களால் பொழப்பு பிழைக்க முடியும். எல்லாம் வாடகை வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த மாடுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,000 முதலீடு போயிடுச்சு. இன்னும் வியாபாரம் பண்ண முடியாது. இவங்க என்றைக்கு எப்படி எந்திச்சு வருவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு நிர்வாகம் பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாடுகளை முதல்ல அப்புறப்படுத்தணும். இது மாதிரி பல பிரச்சனை மாமாவளத்தை சுற்றி ஒரு 200 மாடு தெரியுது. ஒருத்தர் கூட நிம்மதியாக போய் வர முடியாது. ஒரு 2 வீலரில் போக முடியல, ஒரு குழந்தைங்க போக முடியல, ஒரு பள்ளிக்கூடம் போகிற பசங்க போக முடியல. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாநகராட்சி நிர்வாகம் சரியான ஒரு முடிவு எடுக்கணும்.